நாய் வேணுமா, தாய் போயிடலாமா? என்ன குணம் சார் இது? செந்தில் சுப்பிரமணியம் நாயா அலைஞ்சு பார்த்தேன், எதுவுமே நடக்கல, சரி நாயை வச்சே படம் எடுத்துறேன் அப்படின்னு அவர் வச்ச துணிச்சல் இருக்கு பாரு. நடிகர்கள் பின்னால போய் அப்படி படம் எடுத்தவங்க எல்லாம் லாபம் அடைகிறாங்களா, அதே ஏராளமான நஷ்டம் அடைகிறாங்க. நாய்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம், அடுத்த நாயை சாப்பிட விடாது. அது மனுஷங்கிட்ட இருக்கு. இந்த மனுஷங்கிட்ட இருக்கிறது மற்றவன் சாப்பிட்றத விட தான் சாப்பிடணும்னு நினைப்பான். 18 வருஷம் நான் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர், சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ல 18 இயர்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்ப காங்கிரஸ்ல பேச்சாளர், வசதி இல்லாத போது பள்ளிக்கூடத்தை 5ஆவதுல நிறுத்திட்டாங்க அம்மா, படிக்க வைக்க முடியல. அப்ப 6 ரூபாய் சம்பளம் 6th ஸ்டாண்டர்டுக்கு. காமராஜ் 56, 57 இலவச கல்வி கொண்டாடுறார். அப்போ ஒருத்தர் சொல்லி மறுபடியும் நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல்ல சேர்ந்தேன். சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். அது படிச்சு செகண்டரி டீச்சர் ஆகி கார்பரேஷன் ஒர்க் பண்ணேன். அதனால இப்போ முரளி சொல்லி நான் ஒரு ஆசிரியர் என்பதை சொன்னதற்க நான் திரைப்பட தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் என்பதை விட ஒரு ஆசிரியர் என்பதிலே தான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விழாவில் அற்புதமா கலந்துகிட்டு இருக்கோம். ஜாக்கார் தங்கம், அரவிந்தராஜ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எளிமையான விழா தான், கூட்டம் குறைவு தான், இருந்தாலும் மனசு நிறைவா இருக்கு. செந்தில் சுப்பிரமணியம் நாயா அலைஞ்சு பார்த்தேன், எதுவுமே நடக்கல, சரி நாயை வச்சே படம் எடுத்துறேன் அப்படின்னு அவர் வச்ச துணிச்சல் இருக்கு பாரு. நீதான் ஒரு புரட்சி இயக்குனர். எல்லா நடிகர் பின்னால போய் அவஸ்தப்பட்டு, எல்லாரும் இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்திலையும் தான் இருக்குது. நடிகர்கள் பின்னால போய் அப்படி படம் எடுத்தவங்க எல்லாம் லாபம் அடைகிறாங்களா, அதே ஏராளமான நஷ்டம் அடைகிறாங்க. ஆனால் 2 வாயில்லா ஜீவன்கள் உலகத்திலேயே நன்றியை சிறந்த உதாரணம், நன்றின்னு சொன்னா நாயை தான் நம்ம கூப்பிடுவோம். இந்த கிருத்திகா, கார்த்திகா 2 நாய்கள் வைத்து பிரமாதமான ஒரு படத்தை பண்ணிருக்கீங்க. உங்க மனைவியே தயாரிப்பாளர். இந்த படம் வெற்றி பெறும். திரையரங்குகள் இல்லாத OTT அற்புதமா போகும். எனக்கு மொழி கிடையாது, தமிழ் மொழி தான் பார்க்கணும்னு இல்லை, தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் ஆல் லாங்குவேஜஸ் மொழி. அவரு கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உங்க லைஃபே வேற, நல்லா இருப்பீங்க. நாயை நன்றிக்கு சொல்லும் போதே காக்கை எதுக்கு சொல்லுவோம்? ஒற்றுமை. சாப்பாடு வச்சா காக்கான்னு கட்டி எல்லா காக்கையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிடும். காக்கை ஒற்றுமை. நாய்க்கு நன்றியை விட ஒரு சின்ன கெட்ட குணம் இருக்கு. நீ ஒரு சாப்பாடு விழுந்ததுன்னா 4 நாய் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு பார்த்திருக்கல. நாய்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம், அடுத்த நாயை சாப்பிட விடாது. அது மனுஷங்கிட்ட இருக்கு. இந்த மனுஷங்கிட்ட இருக்கிறது மற்றவன் சாப்பிட்றத விட தான் சாப்பிடணும்னு நினைப்பான். இன்றைக்கு மனிதர்களை விட மிருகங்கள் உயர்ந்திருக்கிறது. மரம் சொல்றமே, மரத்துடைய தன்மை என்ன? என்ன மரம் மாதிரி நிக்கிறேன்னு? மரத்துக்கு இந்த மனிதனாவது உண்டா உலகத்துல? மரம் எல்லா வகையிலும் பயன்படும். நீங்க வாழை மரத்தை வச்சுங்க, அடி முதல் முடி வரை தண்டு, பூமியில இருக்கிற தண்டு பயன்படும், அந்த வாழை தண்டு பயன்படும், வாழை நார் பயன்படும், வாழை இலை பயன்படும், வாழைக்காய் பயன்படும், வாழைப்பழம் பயன்படும். எல்லாமே அதே போல வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம்
என ஒரு பாட்டை பாடும். அந்த மாதிரி இந்த நாயின்னு ஒரு 4 நாளைக்கு முன்னால ஜாக்குவார் தங்கம் சொன்ன மாதிரி நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன். ஒரு குழந்தை தனியா இருக்கு, விளையாடிட்டு இருக்கு வெளியே. இந்த குழந்தை கடத்துற ஒருத்தன் அந்த குழந்தைய அப்படியே நைஸா போய் தூக்கிட்டு நடக்கிறான். ஆனால் அந்த வீட்டு நாய் ஓடி போய் அவனை கடிச்சு கொதறி அந்த குழந்தையை காப்பாத்துச்சு. இப்போ ஒரு 5 நாள் ஆச்சு நான் பார்த்து. ஆக நாயில் அவ்வளோ பெரிய நல்ல குணங்கள். ஒரு நாள் பழகிட்டா போதும், ஆனா வேற ஆள் வந்தா உள்ள விடாது. இதே சமயத்துல ஒரு வருத்தத்தோடு ஒண்ணு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். என் உறவுக்கார தம்பி ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு அம்மா இருக்கு. அம்மா தமிழ் புலவர், ரிட்டையர்டு. அவங்களுக்கு இப்போ 75-80 வயசு இருக்கும். தமிழ் புலவரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க. இவ்வளோ காலமா அவங்களுக்கு ஆசை வராம திடீர்னு ஒரு நாய் வாங்கி வளர்க்கணும்னு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு ஆசை வந்தது. அப்போ அம்மா கிட்ட சொல்றாமா, ஒரு நாய் வாங்கிட்டு வர போறேன். அது பிளாட், ஒரு 4 ரூம், ஒன்லி 4 ரூம்ஸ், ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூமு, சமையல் ரூமு, ஹாலு. அப்ப அம்மா சொல்றாங்க, அப்பா வேணாப்பா, இருக்கிறதே பிளாட்டுப்பா, நாய் ஓடி ஆடி விளையாடாது, அப்புறம் ஒண்ணுக்கு போ. இல்லம்மா, வாங்கிதான் ஆகணும். அம்மா சொல்றாங்க, எனக்கு ஆகாதரா, வேணாங்க. கடைசியா பையன் சொன்னான் பாருங்க, ஏமா நாய் நான் வாங்குவேன், தாய் நீ இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லைன்னா அவன் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான். சத்தியம் சார், இது சத்தியம். 6 மாசம் ஆச்சு. நாய் வேணுமா, தாய் போயிடலாமா? என்ன குணம் சார் இது? நொந்து போயிட்டேன். எப்படி நம்பி பிள்ளைங்களை வளர்ப்பீங்க? எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு உதாரணம். இது கூட நடக்கூடாது. தாயை சிறந்த கோயிலும். தாயை விட என்ன சார், அப்பா அம்மா விட உலகத்துல என்ன இருக்கு? எங்க கடவுள்? தாய் தந்தை விட கடவுள் ஏது? அதனால இந்த மிருகத்தை நம்பி படம் எடுத்திருக்கீங்க. ராமநாராயண ஒரு பெரிய உதாரணம் சார். ஒரு நாய், ஒரு பசு, ஒரு குரங்கு. அவர் ஹீரோ ஹீரோயின் நம்புறதை விட இந்த மாதிரி மிருகங்கள் நம்பி எடுப்பார். சின்னப்ப தேவர், இவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அதோட கொஞ்சம் நடிகர்களும் கூட வச்சுக்குவாங்க. நடிகர்களை வச்சு இந்த மிருகங்களை துணையா வச்சு படம் பெற்று மிகப்பெரிய வெற்றி. சின்னப்ப தேவர், எம்ஜிஆர் அப்படி பெரிய ஹீரோக்களை வச்சு ஒரு யானை, புலி, சிங்கம்னு எடுப்பார். இவரு நம்ம ராமநாராயணன் ஒரு நாய், ஒரு குழங்கு, ஒரு பசு, ஒரு சில ஹீரோக்கள், ஹீரோயினிகள் வச்சுட்டு கதையமைச்சு வெற்றி. 60-70 படத்துக்கு மேல வெற்றி. இந்த தம்பியை நான் நம்பி, பத்திரிகை தம்பிகள் அற்புதமானவர்கள். அவர்கள் பிடிச்சிச்சுன்னா தூக்கி விட்டுருவாங்க, உங்களுக்கு நல்லது எழுதுவாங்க. இந்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பது இங்க வந்திருக்க அருமை தம்பிகள் பத்திரிகையாளர்களை சேரும். நீங்கள் இந்த தம்பியை காப்பாற்றுங்கள். இந்த படம் வெற்றி பெற்றால் அவர் மேலும் பார்ட் 2 மாதிரி ஒரு படம் எடுக்க போறேன், அதுல ஆர்டிஸ்ட் சேர்த்து நாயை வச்சு எடுக்க போறேன்னு சொன்னாரு. அவங்க மனைவியை நம்பி தயாரிப்பாளர் போட்டிருக்காரு. இந்த குடும்பம் இதுதான் உண்மையான கலை குடும்பம். இந்த குடும்பம் வெற்றி பெற வேண்டும். கிளவர், அற்புதமான புத்திசாலி டைரக்டர் செந்தில் சுப்பிரமணியம் அற்புதமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார். அதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் பெரிதாக்கி மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். இது வெற்றி பெற இறைவன் அருள் வேண்டும் என விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.